எந்த அளவுக்குன்னு சொன்னோம்னா, பாதிப்புல உயிர் பாதிப்பா, பொருள் பாதிப்பா, எதிர்காலத்துக்கான கேள்விக்குறியா, என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோம்னா எல்லாமே ஆகும். இதுக்கப்புறம் சாட்சிக்காரன் கையில கால்ல விழுறத விட சண்டைக்காரன் கால்ல விழுந்துக்கிறோம் அப்படின்னு இங்க ஈரானோட நாங்க சமாதானம் போயிடும். ஏன்னா இந்த பக்கம் ஈரான் பலசாலி ஆயிட்டாங்க. சவுதி அரேபியாவோட நிலைமை கொஞ்சம் ஈரானுக்கு எதிராக இருந்தா கூட, ஆனா இப்போ கொஞ்சம் நான் பரவாயில்ல, நான் இறங்கி இறங்கி வர்றோம் அப்படின்னு ஒரு பக்கம். பிளஸ் இப்போ வந்திருக்க தகவல் ஒரு 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 10-12,000 பேர் பாகிஸ்தானுடைய வீரர்கள். ஏன்னா பாகிஸ்தான் சவுதி மாதிரி இல்லாம அது ஒரு மிகப்பெரிய நாட்டோட அதிபரிப்புலாம் எழுதுவாங்களா, அவ்வளோ கெட்ட வார்த்தை. அப்ப என்ன, விரக்தியின் உச்சம். என்ன சொன்னாலும் அடிக்க முடியல, அடிக்கணும். இது வெற்றி அடையாது அப்படின்னு முதல்ல இருந்து நம்ம சொல்லிட்டு இருக்க காரணம் தான். 2 பேருக்கும் டைம் தேவைப்படுது, அல்ல இவனுக்கும் தேவைப்படுது. ஏன்னா இவங்களும் பயங்கர அடி வாங்கியிருக்காங்க. ஈரான் டெஹரான்ல எடுத்து பாருங்க, அவ்வளோ அடி வாங்கி தேவைப்படுது. அதில் இந்த ராஜதந்திரம் தோல்வி அப்படின்னா பாகிஸ்தான் குறை சொல்லவே முடியாது. நீ ட்ரம்ப்பை பற்றி சொல்லவே வேண்டாம். உலகத்தின் ஒரு கிறுக்கு அதிபர் அப்படின்னா ட்ரம்ப். மாற்றி மாற்றி பேசுறதுங்க, கெட்ட வார்த்தை பேசுகிறாகட்டும். அது பேசிட்டு இருக்கும்போதே ஒரு 7-8 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும்போதே, பேச்சுவார்த்தை வெற்றியோ தோல்வி அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க, நாங்கள் அடிக்கிறது அடிப்போம், எங்கள் கப்பல் ரெடியாக இருக்குது. ரெடியாக இருந்தால் அடிக்க வேண்டியதானடா. இது வரைக்கும் ஒன்று யார் தடுத்தது? ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். கிங் டிவி சொந்தங்கள் அனைவருக்கும் இந்த டேவிட் அன்பு வணக்கங்கள். இனி நம்ம இன்டர்வியூ நிகழ்ச்சியில நம்முடைய இணைஞ்சிருக்க சிறப்பு விருந்தினர் சர்வதேச செய்தி ஆய்வாளர் திரு கசாலி அவர்கள். வாங்க பேசுவோம் சார். வணக்கம் சார். வணக்கம் டேவிட். சார், ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா போர் எப்போ முடிவுக்கு வரும் எல்லாம் எதிர்பார்த்தா நம்ம இதை பத்தி நிறைய பேசிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். இப்போ பேச்சுவார்த்தையும் போயிடுச்சு, அது தோல்வியும் முடிஞ்சிருக்கு சார். இப்போ என்னோட முதல் கேள்வி என்னன்னா, இந்த பேச்சுவார்த்தை தோல்வி வளைகுடா நாடுகளுக்கு எந்த அளவு பாதிப்பு? எந்த அளவுக்குன்னு சொன்னோம்னா, பாதிப்புல உயிர் பாதிப்பா, பொருள் பாதிப்பா, எதிர்காலத்துக்கான கேள்விக்குறியா, என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோம்னா எல்லாமே ஆகும். ஸோ அதுதான் ஒரு பெரிய சிக்கலானது. என்ன காரணம், அவங்க அமெரிக்கா திருப்பி பயங்கர அடிக்க போகிறோம், ஹர்மோஸை கைப்பற்றுறதுக்கு எல்லா வேலையும் நாங்கள் பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு இருக்காங்க. அப்புறம் அதே மாதிரி இங்கே இஸ்ரேல் இதை லெபனான் ஹிஸ்புல்லாவை கருவறுக்கிற வரைக்கும் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்கிறதுனால யார் அடிபடுவா? இந்த இடத்துல இங்கே இருக்கக்கூடிய அந்த அமெரிக்க தளங்கள் இருக்குல்ல, அந்த தளங்களை விட்டு உடனே கிளம்பி ஓடுங்க அப்படின்னு சொல்லி அரபு நாடுகள் சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிறதுக்கு வாய்ப்பு பெருசாக இல்லை. அப்பப்போ அறிக்கை மட்டும் விடுவாங்க, எங்கள் தளத்தை நாங்கள் பயன்படுத்த விட மாட்டோம் அப்படிம்பாங்க. அமெரிக்காவுக்கு எதிராக வெறும் பேருக்கு அறிக்கை விடலாம். அமெரிக்கா எதிர்த்தாங்களா எதுவும் பண்ண முடியுமா? காரணம், அங்கே இருக்கிறது எல்லாமே அமெரிக்காவோட ஆயுதங்கள். அந்த அமெரிக்க தளம் இருக்குல்ல, அதில் யுஏஇயில் இருக்கிற தளம், அதுக்குள்ளே நான் போயிருக்கேன் முன்னாடி. ஓகே, அது கார்டன் பண்ணுறதுக்காக அங்கே உள்ளே கூப்பிடும்போது வழக்கம்போல எல்லா இடத்துக்கும் கூப்பிடுவாங்க, போயிருக்கேன். நமக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஓகே, ஆனாலும் அங்கே உள்ளே போய் பார்த்து பெருசாக ஒன்று இருக்காது. ஆனாலும் அந்த தளத்துக்குள்ளே லோக்கல் அரப்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களோ லோக்கல் அதிகாரிகளோ போக முடியாது. ஏன்னா அது அமெரிக்காவோட இடம். அப்போ அமெரிக்கா தளம், அமெரிக்காவோட ஆயுதங்கள். இப்போ இவங்கள பெருசாக ஆயுதம் இல்லை. இந்த நேரத்தில் அமெரிக்கா வெளியே போ அப்படி சொல்கிறதுக்கு எப்படி தைரியம் வரும் எங்களுக்கு? அப்புறம் இப்போ இங்கே வெளியே போன்னு சொல்லியாச்சுன்னா அவங்க வெளியே கிளம்பி போயிட்டாங்க. ஏற்கனவே அப்படி தான் கிளம்பி போனாங்க. ஈரான் அடிக்கிறாங்க. அப்போ யார்கிட்ட உதவி கேட்பாங்க? ஈரான் ஏன் அடிக்கிறாங்க? நீ இஸ்ரேலோட சேர்ந்து அமெரிக்காவோட சேர்ந்து என்னோட இடத்த அடிக்கிறதுக்கு, இது பண்ணுறதுக்கு எல்லா வேலையும் நீ பார்த்துக்கிட்டு இருக்க. நான் ஒன்று அடித்தா தாண்டா, இங்கே அடித்தா தானே அவனுக்கு வலிக்கும் அப்படின்னு அடிக்கிறாங்க. அப்போது இவங்களோட நிலைமை இருக்குல்ல, அரபு நாட்டோட நிலைமை உண்மையிலேயே ஒரு இக்கட்டான மோசமான, என்ன செய்யறதுன்னு தெரியாமல் ஒரு கஷ்டப்படுற நிலைமை. அரபு நாடுகள், நீங்கள் சவுதி அரேபியா இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் இணக்கமாக
ஈரானோட வெளியுறவு அமைச்சர், சவுதி அரேபியாவோட வெளியுறவு அமைச்சர் 2 பேரும் பேசியிருக்காங்க. அது வந்து வெளியே வந்துருச்சு. பேசியிருக்காங்கன்னா, நாங்க இனிமே அமெரிக்காவை விட்டு கொஞ்சம் ஒதுங்குறோம். ஏற்கனவே ஒதுங்குனாங்க. என்ன பிரச்சனைன்னா, அந்த மன்னரை வந்து கெட்ட வார்த்தையில எழுதுனாப்புல இல்ல. சொல்ல முடியாத கெட்ட வார்த்தையில. இதுக்கப்புறம் வந்து ம் அ சாட்சிக்காரன் கையில கால்ல விழுறத விட சண்டைக்காரன் கால்ல விழுந்துக்குருவோம் அப்படின்னு, இங்க ஈரானோட நாங்க வந்து சமாதானம் போயிடுறோம். ஏன்னா, இந்த பக்கம் ஈரான் பலசாலி ஆயிட்டாங்க. ஏமன்ல இருக்கக்கூடிய ஹவுதீஸ் வந்து ஏற்கனவே பலசாலியா இருக்காங்க. இந்த 2க்கு இடையில வந்து நம்ம அமெரிக்காவை நம்புனோம்னா அதோகதி. இஸ்ரேல் வந்து வரலாறு காணாத போல அடி வாங்கியிருக்காங்க. அப்போ நம்ம யார கூட ஒழுங்கா இருக்கணும்? எந்த நாட்ட விட்டு போ முடியாது. அவனுக்கு பொழப்பு இந்த நாடு தான். ஓகே. மேபி மன்னர் ஆட்சியில வந்து ஏதாவது கொஞ்சம் குளறுபடி வரலாம். அல்லது மன்னர்ன்ற பட்டத்தை இறக்கி ஆட்சியாளர் பட்டத்துக்கு வரலாம். என்ன வேணாலும் நடக்கலாம். அப்போ இவங்களோட உதவியோட ஏதாவது கன்டினியூ பண்ணலாமா அப்படின்னு நினைக்கலாம். ஆனா அதுக்கு இடையில இந்த இடத்த விட்டு போன்னு சொல்றது இருக்குல்ல, அந்த சொல்றதுக்கு முன்னாடி தான் என்ன பண்ணிட்டாங்க, இந்த கெட்ட வார்த்தை எழுதின உடனேயே அங்கே இருந்து அந்த E3 அவாக்ஸ் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஃப்ளைட்டு. அது அந்த ரீஜன்ல இருக்கக்கூடிய அத்தனை டேட்டாவும் கலெக்ட் பண்ணி வச்சிருக்க ஃப்ளைட்டை போட்டு அடிச்சு தாக்குனாங்க எல்லாம். இதில் என்னது நம்ம பிரின்ஸ் சுல்தானா அவனுடைய ஏர்பேஸில் தாக்குனாங்கல்ல. இது எல்லாமே நடந்து இப்போ சவுதி அரேபியாவோட நிலைமை வந்து கொஞ்சம் ஈரானுக்கு எதிராக இருந்தால் கூட, ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் நான் பரவாயில்ல, நான் வந்து இறங்கி வர்றோம் அப்படின்னு ஒரு பக்கம். இன்னொன்று வந்து சவுதி அரேபியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஏற்கனவே ஒப்பந்தம் இருக்குது. இப்போ சமீபத்தில் ஒப்பந்தம் போட்டாங்க. அதில் வந்து துருக்கி வந்து நானும் வர்றேன் அப்படின்னாங்கல்ல, துருக்கியை சேர்த்துக்கல. எங்கே போனாலும் துருக்கி வந்து சேர்த்துக்க மாட்டாங்க. எல்லாம் வந்து போய் கெடுத்து விட்டு வர்றது துருக்கியாக இருக்கும். இந்த ஒப்பந்தம் இருக்குல்ல, ஏற்கனவே என்ன பண்ணிருக்காங்கன்னா, பல வருடங்களா கிட்டத்தட்ட 30 பில்லியன் US டாலருக்கு மேலே இவனுக்கு கொடுத்துருக்காங்க பாகிஸ்தானுக்கு. எதுக்குன்னா அணு ஆயுதம் என்ரிச்மெண்ட்டு, ரிசர்ச்சு அண்டு அந்த வார்ஹெட் டெவலப் பண்ணுறது வரைக்கும். கிட்டத்தட்ட ஒரு 100-120 அணுகுண்டு பாகிஸ்தானில் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் பண உதவி பண்ணது எல்லாமே வந்து சவுதி அரேபியா. இப்போ அவங்களுடைய ஒப்பந்தம் எப்படின்னா, அந்த அணு ஆயுதத்தை டைரெக்டாகவே சவுதியில் வந்து கொடுக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க கையில் வந்து அணு ஆயுதத்தை வெறும் அணு குண்டு வச்சு பிரயோஜனம் இல்லை. அதை வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஏவுகணை, அது பலிஸ்டிக்காக இருக்கலாம். மெயினாக வந்து பலிஸ்டிக் ஏவுகணை தான். இல்லைன்னா சூப்பர் சோனிக், ஹைப்பர் சோனிக்கோ அல்லது குரூஸ் மிசைலோ. இதில் வந்து பொதுவாக இதுக்குன்னு கொண்டு போகிறதுக்கு ஒரு ஏவுகணை வேணும். அந்த ஏவுகணை இது எல்லாமே பாகிஸ்தானியனுக்கு வந்து சப்ளை பண்ண போகிறதா என்ன தகவல். ப்ளஸ் வந்து இப்போ வந்திருக்க தகவல் வந்து ஒரு ஒரு 10-12,000 பேர் பாகிஸ்தானுடைய வீரர்கள். ஏன்னா பாகிஸ்தான் வந்து சவுதி மாதிரி இல்லாமல் இவங்க வந்து நல்லா சாப்பிட்டு ஒரு ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி மாதிரி ரெஸ்ட் எடுத்தவங்க. சார், பாகிஸ்தானை பத்தி ஒரு வார்த்தை சொன்னீங்க. பாகிஸ்தான் ஸ்டார்டிங் சொன்ன விஷயம் எங்களோட ராஜதந்திரம் வந்து பழிச்சிருச்சு, நாங்க ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு மார்தட்டி சொன்னாங்க. ஆனா இப்போ ராஜதந்திரத்தை தோத்துட்டாங்களே சார். பாகிஸ்தான் வந்து ராஜதந்திரம் தோக்கலாம் இல்லை. பாகிஸ்தான் இதில் தோக்கவே இல்லை. தோத்தது அமெரிக்கா. அமெரிக்கா தான் பாகிஸ்தானை கூப்பிட்டு சொன்னது அவங்க தானே சார்? இல்லை, அது சொல்லுது எனக்கு. எப்படி பார்த்தாலும் வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, கீழே இருக்கிறவன் வந்து ஏய் என் முதலாளி யார் தெரியுமாடா அப்படின்னு சொல்லத்தான் செய்வாங்க. ஆனால் தோத்தது முதலாளி. அமெரிக்கா தான் இவனை கூப்பிட்டு கொஞ்சம், ஏன்னா அவனுக்கு டைம் தேவைப்பட்டுச்சு. இப்போ போன 7ஆம் தேதி பிரச்சனை எக்ஸ்ட்ரீமாக நிற்குது. அப்போ தான் வந்து இவன் ட்ரூத் சோஷியல் மீடியாவில் இந்த ஆள் போட்டது, யார் ட்ரம்ப் போட்டது கெட்ட வார்த்தையில், டே அவனை இது பண்ணுறேன் ஒழுங்காக பண்ண முடியுமாடா பண்ணலையாடா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக போட்டாங்கல்ல. அது வந்து ஒரு மிகப்பெரிய நாட்டோட அதிபரிப்புலாம் எழுதுவாங்களா, அவ்வளோ கெட்ட வார்த்தை. அப்போ என்ன, விரக்தியின் உச்சம். என்ன சொன்னாலும் அடிக்க முடியல, அவனை அடிக்கணும் அப்படின்னு கெட்ட வார்த்தையில் பேச. எதை போட்டாலும் அடிச்சிடறான்டா. அவன் போனால் அடிக்கிறான்டா, என்ன பண்ணாலும் அடிக்கிறான்டா. அவனை நம்ம திருப்பி அடிக்க முடியல. திருப்பி அடித்தாலும் அடி வாங்கிட்டு திரும்ப அடிக்கிறான்டா நம்மளை. முன்னாடி மற்றவெல்லாம் பார்த்தா அடிச்சுன்னா ஓகே முதலாளி அப்படின்ட்டு டக்குன்னு இறங்கிடுவாங்க. இவன் இறங்கவே மாட்டான். அப்போ இந்த நேரத்தில் இருக்கிற ஆயுதங்கள் எல்லாம் நிறைய குறைஞ்சிருச்சு. அதை சரி பண்ணணும், திரும்ப ஃபில்லப் பண்ணணும். அதுக்கு ஒரு டைம் வேணும். அப்படிங்கிறது தான் இந்த பேச்சுவார்த்தை. பேச்சுவார்த்தை எப்போவுமே இதைத்தான் வந்து ஈரானும் வந்து சொல்லியிருந்தாங்க. நீ வந்து உன்னோட பேட்ரியாட்டோ அல்லது தாட் சிஸ்டமோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய நிலைகளில் இருக்கக்கூடிய கரைஞ்சு போன இது இருக்கு இல்லையா, மிசைல்ஸ் ட்ரோன் இதெல்லாம் வந்து திரும்ப ஃபில்லப் பண்ணுறதுக்கு நீ டைம் தேவைப்படுது உனக்கு. அதனால வந்து ஒரு 15 நாள் சீஸ்ஃபயர் கேட்குற அப்படின்னு அப்பாஸ் அராக்சியை சொன்னார். அதையும் மீறி ஏன் ஒத்துக்கிட்டாரு அப்படின்னா, அன்னைக்கு வந்து முடியாதுன்னு சொல்லியிருந்தா ஒருவேளை 8ஆம் தேதியை அணுகுண்டை போட்டிருப்பாங்க ஈரான் மேலே. அதை தவிர்க்கிறதுக்காக நம்மளும் கொஞ்சம் சரி இறங்கி வர்றோம் அப்படின்னு இறங்கி வர்றோம். நானும் பேச்சுவார்த்தை அவங்களுக்கும் தெரியும். இது வந்து எப்படின்னா நமக்கே தெரியும் போது நீங்களான உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். நம்ம இங்கே சென்னையில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். நமக்கே தெரியுது அமெரிக்கா ஒத்துக்க மாட்டான், அவன் இப்படியே இழுத்துட்டு இருப்பான்.
நமக்கே தெரியுது ஈரான் வந்து அவன் ஹர்மோஸ் தான் கையில் விட்டு இறக்க மாட்டான், அதுக்கப்புறம் என்ரிச்மெண்ட்டை வந்து குறைக்க மாட்டான் அப்படின்னு. இதெல்லாம் நமக்கே தெரியும் போது இவ்வளோ ராஜதந்திரங்கள் இத்தனை வருஷமா அடிபட்டிருக்க ஈரானுக்கு தெரியாதா? இல்லை இத்தனை வருஷமா வந்து உலகத்தை ஆட்சி பண்ணி இன்னைக்கு வந்து வேற வழி இல்லாமல் கீழே இறங்கிட்டு இருக்கு. உண்மையில கை காலம் அடிபட்டு வீங்கி கிடக்கு, நொண்டிட்டு இருக்காங்க அமெரிக்கா. அவங்களுக்கு தெரியாதா? எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஏதாவது பண்ணி திரும்ப டீடாலரைசேஷன் இல்லாமல் அவனுடைய பொருளாதாரத்தை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதுக்கான வேலை. அப்போ இதை திரும்ப வந்து சரி பண்ணி ஈரானை திரும்ப இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அடிக்கலாமோ அப்படிங்கிறதுக்காக ஒரு டைம், அந்த டைம் தான் வந்து இந்த பேச்சுவார்த்தை. அதனால் இந்த பேச்சுவார்த்தை வெற்றி அடையும் அப்படின்னு யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க இந்த உலகத்திலே இல்லை, அவங்களுக்கு எந்த செய்தியும் தெரியாது அப்படின்னு அர்த்தம். இது வந்து வெற்றி அடையாது அப்படிங்கிறது முதல்ல நம்ம சொல்லிட்டு இருக்க காரணம் தான். 2 பேருக்கும் டைம் தேவைப்படுது, அல்ல இவனுக்கும் தேவைப்படுது. ஏன்னா இவங்களும் பயங்கர அடி வாங்கியிருக்காங்க ஈரானும். ஏன்னா அந்த நீங்கள் இதில் டெஹரானில் எடுத்து பாருங்க, அவ்வளோ அடி வாங்கியிருக்காங்க, தேவைப்படுது. அதில் இந்த ராஜதந்திரம் தோல்வி அப்படின்னா பாகிஸ்தான் வந்து குறை சொல்லவே முடியாது. சார் அப்போ நீங்க சொன்னீங்க இந்த ஒரு விஷயம் வந்து ட்ரம்புக்கும் தெரியும், ஈரானுக்கும் தெரியும், இந்த போர் வந்து பாகிஸ்தானுக்கும் தெரியும், பாகிஸ்தானுக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். சார் அதனாலதான் இந்த போரை பத்தி பேசுறது கூட வந்த குழுவை பாருங்களேன். இப்போ ஈரான்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா வந்தவங்க எல்லாம் பிஹெச்டி, முக்கியமா சொன்ன போனா அதுல வந்து சபாநாயகர், நாடாளுமன்ற சபாநாயகர், அந்த நாட்டு கவர்மெண்டோட சென்ட்ரல் சீஃப், ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்டவர். இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் மட்டும்தான் அந்த அமெரிக்க கவர்மெண்ட்ல வந்து பெரிய ஆளுங்க. சொல்லல படிப்பு இருக்குல்ல, படிப்பு வந்து ஒரு மேட்டர் இல்ல. ஓகே, விஷயம் தெரிஞ்ச அனுபவம் மேட்டர் இல்ல, அரசியல்வாதியா இருக்கணும். படிப்பு வந்து மேட்டர் இல்ல. அப்படி பார்த்தா நம்ம ஊர்ல காமராஜர் படிக்கல, எம்ஜிஆர் படிக்கல, கலைஞர் படிக்கல. ஆனா அவங்க வந்து நம்மளை வந்து பெரிய அளவுக்கு கொண்டு போனாங்க. உதாரணத்துக்கு சொல்றதான் கொண்டு போனாங்க. அதே மாதிரி ஜெயலலிதா வந்து என்ன படிச்சிருக்காங்க? கரெக்ட் தான் சார். இங்க வந்தாங்க பிசினஸ் மேனா வந்திருக்காங்க. ஏன்னா இவங்க எல்லாமே பிஹெச்டி, எல்லாமே டாக்டர்ஸ் பிஹெச்டி அப்படின்னு சொல்லி அப்படி பார்த்தா பெசஸ்கேன் வந்து மருத்துவர், ஓகே, மெடிசின் படித்தவர். அப்புறம் அப்பாஸ் ஆராய்ச்சி வந்து பிஹெச்டி முடித்தவர். இப்படி அதே மாதிரி காலிபாப் வந்து டாக்டர்னா பிஹெச்டி முடித்தவர். இப்படி எல்லாம் படிப்பாளி தான். ஆனால் வெறும் படிப்பாளி மட்டும் இல்லாமல் ஒரு ப்ரொஃபஸராக இருக்கேன் இங்கே இருக்கேன்னு இல்லாமல் அரசியல்வாதிகள், அனுபவசாலிகள், அதான் அரசியல் அனுபவசாலிகள். ஓகே, இந்த மாதிரி ஒரு இதில் அங்கே பார்த்தீங்கன்னா ஜேடி வான்ஸ் வந்து அரசியல்வாதி, அவர் மட்டும்தான் வந்த குழுவில். ஆனால் வந்து அந்த பாடி லாங்குவேஜ் பார்த்தா ரொம்ப சுமூகமாக சாஃப்டாக இருக்கும். ஒரு வாய்ப்பு கிடைச்சா ஈரானை நம்ம அங்கீகரிச்சுட்டு நம்ம நாடும் பிரச்சனை இல்லாமல் போயிடலாமோன்ற அந்த பாடி லாங்குவேஜ் அதில் இருக்குது. அதே இது நீங்கள் வந்து அந்த பீட்டர் ஹெக்ஸத் இருக்கா அப்படி இல்லை, அந்த ஆள் பேசினா பாடி லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு திமுறா தெனாவட்டா என்ன தவிர இங்கே யாரா இருக்கா அப்படின்னு இருக்கும். அந்த பாடி லாங்குவேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து ட்ரம்ப்பை பற்றி சொல்லவே வேண்டாம். உலகத்தின் ஒரு கிறுக்கு அதிபர் அப்படின்னா ட்ரம்ப்பு. மாற்றி மாற்றி பேசுகிறதுங்க, கெட்ட வார்த்தை பேசுகிறாகட்டும். இப்போ வந்து நேட்டோவோட சீஃப் அவரை கூப்பிட்டு தண்ணி ரூமில் கூப்பிட்டு வந்து கெட்ட வார்த்தையாக பேசி அனுப்பிச்சி விட்டு அந்த ஆள் வந்து இப்போ வெளியே சொல்லிவிட்டாங்க. இப்படி வந்து தனியாக கூப்பிட்டு வச்சு ரொம்ப ஓவராக கெட்ட வார்த்தை பேசுகிறாயா அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழலை கூட வந்த 2 பேர் இருக்காங்கல்ல, ஸ்டீவ் விட்காஃப் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய ஒரு புரோக்கர், அவரோட ஃப்ரெண்டு. அப்புறம் இவன் வந்து ஜேட் குஷ்னர் வந்து இவனோட மருமகன். அதான் சார் மருமகன் அப்படின்னா டூருக்கு. ஆனால் போரை பத்தி பேசலாமா? ஏன்னா அவங்க யூதர்களுங்க. நீங்கள் பிரச்சனை நீ அதை யோசிச்சு பாருங்க. அவன் யாரு? யூதர்கள் அந்த 2 பேரும். ஆனால் சார் இந்த போருக்கு காரணம் அவங்க 2 பேர் தானே சார்? போரு காரணமே 2 பேர் தான். இந்த 2 பேர் மட்டும் இல்லை, யூத சாம்ராஜ்யம் இருக்குல்ல அவங்க சார்பா. ஏன்னா அங்கே வந்து மொத்த அமெரிக்காவை இயக்கிறது யூதர்கள். ஸோ அதனால இந்த அப்படி எடுத்தீங்கன்னா இங்கே வந்ததில் படித்த அரசியல்வாதி பக்குவமாக இருக்கீங்க, நிறைய அடிபட்டவங்க 47 வருஷமாக வந்து இப்போ இது பண்ணியிருக்காங்க, சேங்ஷன் பண்ணியிருக்காங்க பொருளாதார தடை. அதையும் மீறி இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. ஓகே, இப்போ அவங்களுக்கு கிடைச்ச ஒரு வந்த மாமணின்னு எடுத்தாச்சுன்னா இது ஹர்மோஸ் ஜலசந்தி இனி விட்டு கொடுக்க மாட்டோம், லைஃப் லாங் எப்படி தான் வச்சுட்டு பண்ணுறாங்க. ஸோ அப்புறம் இவங்க வந்து என்ரிச்மெண்ட்டு நீ பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லு அப்படின்னா முடியாது. முதல்ல நீ வந்து எனக்கு எல்லாத்தையும் என்னென்னு சொல்லு. அங்கேருந்து வந்து நீ என்ன உத்தரவு வரைக்கும் நீ யார்? அந்த காலத்தில் முன்னாடி பழைய இதில் வந்து ஒரு சொல்லுவாங்க, அதாவது ஊராவரம் தோட்டத்தில் ஒருத்தம் போட்டான் வெள்ளரிக்காய், காசுக்கு 2 விற்க சொல்லி காகிதம் போட்டான் வெள்ளத்துறை. நான் வந்து என் நாடு என்னோடது, இந்த இது எனக்கும் எங்கள் நாட்டுக்கும் ஓமானுக்கும் நாங்கள் பேசி தீர்த்துக்கிறோம், நீ யார் இடையில? வேணும் நாங்கள் பேசி என்னென்ன பண்ணணுமோ. அப்படி பார்த்தா இது வந்து இந்த வசூல் பண்ணுறது இருக்கு இல்லையா, அந்த டோல் வசூல் இது வரைக்கும் பண்ணலை, இப்போ பண்ணுறோம். அப்போ சுயஸ் கால்வேயில் டோல் வசூல் பண்ணுறாங்கல்ல, அது கரெக்டாக? பனாமா கால்வேயில் பண்ணுறாங்களே கரெக்டாக? அல்லது வந்து செயின்ட் லாரன்ஸ்னு சொல்லி அமெரிக்காவில் ஒரு பக்கம் பண்ணுறாங்க, இன்னொரு பக்கம் கனடாவில் பண்ணுறாங்க. அப்போ அது கரெக்டாக?
அப்போ நீங்கள்லாம் பண்ணுவீங்க, நாங்கள் பண்ணக்கூடாதா? இது எங்களோட இடம், நாங்கள் பார்த்துக்குறோம், நீ வராத அப்படின்னு அவங்களுக்கு பிடிக்கல. என்னடா இது, நாங்கள் எவ்வளோ தூரம் ஊர் உலகம் பூரா அடிச்சுக்கிட்டு இருந்தோம், இப்போ திடீர்னு இப்படி பண்ணிட்டாங்கன்னு அந்த ஒரு இது. அதனால் இந்த இதில் பாகிஸ்தானோட பங்கு என்ன அப்படின்னா, பாகிஸ்தானோட முதலாளி இவங்க அமெரிக்கன், அவன் சொல்ல கேட்டு சரின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு மீடியேட்டர்ஸ். ஆனால் அந்த மீடியேட்டிங் வேலையை நல்லா பண்ணாங்க. ஏன்னா அவங்க வந்து முடிவு அவங்க எடுக்க முடியாது. அதை வந்து மாறி மாறி இந்த அந்த சரின்னு ஒரு ஹோட்டலில் இங்கே ஒரு உட்காந்துருப்பாங்க, அங்கே உட்காந்துருப்பாங்க, மாறி இங்கே கேட்பாங்க, அங்கே போய் மாற்றி மாற்றி 21 மணி நேரம் 5 ரவுண்டு பேச்சுவார்த்தை எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கடைசியில் என்ன நடந்துச்சு ஏற்கனவே நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். நம்ம ஆர் சுந்தரராஜன் ஒரு சீன் வரும்ல, அதே தான். ஒரு பேப்பரை கையில் கொடுத்து வாங்கி பார்த்தா அதில் ஒன்றும் இல்லை, கீழே போட்டுரு, அதே தான். ஸோ நடந்தது. இப்போ பேக் டு நம்மளுடைய செய்திக்கு. சவுதி அரேபியா ஈரானோட கொஞ்சம் கை கொடுக்க வர்றாங்க. அடி வாங்குறது எப்படி பார்த்தா வாங்கத்தான் செய்வாங்க. என்னென்னா ஒரே ஒரு விஷயம் நடக்குது, என்னென்னா இங்கே என்னமாவது திரும்ப வந்து வேறு வழி இல்லை, இது வந்து குண்டை குண்டை போட்டு தொலைச்சாங்கன்னா இவங்களும் மறுபடியும் போட்டு தொலை, இந்த ஏரியா மொத்த ரீஜனே வந்து பொசுக்கிடுவாங்க. சரி, எனக்கு இப்போ இந்த நேரத்தில் வந்து பெரிய முதலாளி பற்றி ஒரு கேள்வி வருது. ம். ஏன்னா பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கும்போது ஈரான் அடிச்சது இவங்க தான், இவங்க 2 பேர், நெதன்யாகும் ட்ரம்ப் அவர்களும். ஆமாம். இதுக்கெல்லாம் பேச்சு ஒரு 5 நாள் லீவு தரேன், ஒரு கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க, 5 நாள் லீவு தரேன்னு சொன்னாரு. 10 நாள் அது ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து பேச்சுவார்த்தை வாங்கன்னு சொல்லும் போது ட்ரம்ப் அவர்களும் ஒரு பதிவு போறாரு. என்னன்னா அங்க பாருங்க, பேச்சுவார்த்தை வந்து நல்லபடியா முடியணும், இல்லனா வந்து கப்பல் ரெடியா இருக்கு, உள்ள வந்துட பாருங்க. அது அந்த ஒரு தோனியே சரி கிடையாது. இவர் எந்த ஒரு சரி கிடையாதுன்னா என்ன பண்றாரு? எத்த தின்றா பித்தம் தெரியும்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, என்னமாவது பண்ணணும், அடிபட்டு கிடக்கும். இருக்கும்போது இப்ப பேச்சுவார்த்தைக்கு உங்களை கூப்பிட்டதே உங்களை உயிரோட வச்சிருக்கோம், அது நாங்க போட்ட பிச்சை. சொன்னா ஈரான் ஒருமா வராது வரணும்னு சொல்லித்தானே சொல்றது. நீ கோவப்படு, ஏதாவது இறங்க, நாங்க திருப்பி அடிக்க போறோம், அதுதானே சொல்றது. ஆனாலும் அதை தாண்டி அது வந்து பேசிட்டு இருக்கும் போதே ஒரு 7-8 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும் போதே, பேச்சுவார்த்தை வெற்றியோ தோல்வி அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க, நாங்க அடிக்கிறத அடிப்போம், எங்க கப்பல் ரெடியா இருக்கு. ரெடியா இருந்தா அடிக்க வேண்டியதானடா. இது வரைக்கும் ஒன்று யாரு தடுத்தது? சாவி எங்கன்னா ஒளிச்சு வச்சிருப்பாங்க சார், அந்த மாதிரி சாவி தொலைஞ்சு வச்சிருந்த மாதிரி இது சாவி ஒளிச்சுப்பேன். ஸோ அந்த அவ்வளோதான். சாவி எங்க, அது இன்னொரு கப்பல் வச்சிருக்கோம். ஆமா. இப்போ யுஏஇ நிலைமை இருக்கு இல்லையா, அவங்க நிலைமை இன்னும் மோசம். யாருக்கு ஆதரவா பேசுறது? ஏன்னா யுஏஇங்கும் போது சவுதியோ யுஏஇயோ அல்லது பஹ்ரைனோ கத்தாரோ குவைத்தோ நமக்கு ரொம்ப நெருக்கம். ஏன்னா நம்ம ஆட்கள் இந்தியர்கள், குறிப்பா தென்னிந்தியர்கள் ரொம்ப இருக்காங்க அங்க. நமக்கு அது என்ன நடக்க போகுதோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கு சார். இப்ப இந்த ஒரு பிரச்சனையால ஏற்கனவே இந்தியாவுக்கு பாதிப்பு இருக்குங்க சார். ஆனா ஆமா. இப்ப இந்த ஒரு பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்ச பிறகு இந்தியாவுக்கு எந்த அளவு பாதிப்பு இருக்கும் சார்? இந்த எண்ணெய் பிரச்சனை வரும், இன்னும் கேஸ் பிரச்சனை வரும். வெறும் கேஸ் பிரச்சனை வந்து நமக்கு வந்து வெறுமனே சமைக்கிறோம், சாப்பிட்றோம். சமைக்கிறதுக்கு கேஸ் இல்லைன்னா விறகுல சமைச்சுக்கிறோம். அப்புறம் வந்து காரில் போகிறதுக்கு வழி இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஈவி காரு, ஈவி பைக்கில் போகிறோம். அதையும் தாண்டி போகிறது வழி இல்லை அப்படின்னா நம்ம வந்து சைக்கிளில் போய்க்கிறோம், நடந்து போய்க்கிறோம், மாட்டு வண்டியில் போகிறோம். அது பிரச்சனை இல்லை. ஆனால் அது மட்டுமல்ல, பெட்ரோலியம் ப்ராடக்டில் அதில் வந்து இருக்கக்கூடிய ஏகப்பட்ட ஐட்டங்கள் இருக்குது. ஹைட்ரோ கார்பனில் நீங்கள் எக்கச்சக்கமாக, நீங்கள் கேஸ் எடுத்துக்கங்க, பிளாஸ்டிக் எடுத்துக்க, நாஃப்தா நிறைய சொல்லியிருக்கேன். அது மாதிரி எக்கச்சக்க ஐட்டங்கள் நம்மளுடைய டே டு டே லைஃப் இருக்குல்ல, அதில் பின்னி பிணைஞ்சிருக்கு. அத்தனையும் பிரச்சனை வரும். இப்போது நமக்கு பொருளாதார ரீதியாக ஒரு பக்கம், வாழ்வியல் ரீதியாகவே நிறைய பிரச்சனை வரும். அப்போ அதை வந்து ஓரளவு ஈடுகட்டுறது வந்து ரஷ்யா. என்ன சொல்கிறாங்க, ரஷ்யா வந்து அமெரிக்காவுக்கு, இது இந்தியாவுக்கு உங்களுக்கு நான் என்ன தர்றேன், ஆனால் புது விலை, பழைய விலை அதெல்லாம் கிடையாது, உனக்கு வந்து கன்சிடரேஷனே கிடையாது, வேணும்னு நான் தர்றேன். கேஸ் வந்து அங்கே கத்தார்லேருந்து குறையுதா, நான் வந்து கேஸ் வந்து எக்ஸ்ட்ரா தர்றேன், ஆனால் விலை வந்து நான் வைக்கிறதா விலை. அப்புறம் அந்த இது எதுவுமே வந்து டாலரில் கிடையாது. ஸோ இவங்க டாலரில் கிடையாது ரஷ்யா. அப்புறம் ஈரான் டாலரில் கிடையாது. பிரேசில் வந்து மொத்த டிரான்சாக்ஷனுமே டாலரில் கிடையாது பிரேசில். அப்படி எல்லாம் டாலரில் கிடையாது பிரித்து வந்துட்டாங்கன்னா அமெரிக்கா என்ன ஆகும்? அந்த டாலர் பயங்கர வீழ்ச்சி, பொருளாதார வீழ்ச்சி, அப்புறம் ஏற்கனவே பயங்கர கடனாளி, அப்புறம் ஆயுதங்கள் வந்து எத்தனை ஆயுதங்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் போட்டு அடிச்சிட்டாங்க. இந்த முன்னாடி வந்து படம் காமிப்பாங்க, அந்த படம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஹாலிவுட்டு படம் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் காசெல்லாம் கொடுத்து, அது ஒரு மாதிரி முன்ன பின்ன படம் எடுக்கிறது நிறைய பட முதலாளிகளும் நிறைய யூதர்கள் தானே. அவங்க வந்து அப்புறம் யூத லாபி, அதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஸ்டார் வார் மாதிரி இது மாதிரி பயங்கரமான படம் எடுங்க, இது நினச்சா அமெரிக்காவில் வந்து பயங்கரமான ஆயுதங்கள் இருக்குது, ஃபைட்டர் ஜெட் இருக்குது, எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி உலக மக்களை நம்ப வைக்கிறதுக்கு இந்த மீடியா இருக்குல்ல, இந்த மீடியா வந்து மிகப்பெரிய விஷயம். நமக்கு இந்த ஜனநாயகம் பற்றி நிறைய பேசிட்டு இருக்கோம் இல்லையா, அது மாதிரி மீடியா வந்து ரொம்ப பெரிய விஷயம்.
அப்போ அதை வச்சு ரொம்ப பெருசாக படம் காமிச்சு இந்த விலையை வந்து ஒரு 100 கோடி ரூபா அப்படின்னு இருக்கிற விலையை வந்து 500 கோடிக்கு விற்கிறது. அந்த மார்க்கெட்டிங் பயங்கரமாக பண்ணாங்க. ஹாலிவுட் படத்துலேருந்து அப்புறம் அவங்க கொடுத்த பயங்கர பில்டப், அடிக்கிறதுக்கு யாருமே அடிக்க முடியாது அப்படின்னு. அப்போ அதான் இப்போ வேணும் அப்படின்னா இப்போ அடிச்சுட்டாங்கல்ல. அப்புறம் தாடு சிஸ்டம் 4500 கோடி ரூபா ஒரு தாடு, 6 தாடு அடிச்சுக்காங்க இது வரைக்கும். அப்போது 4500 கோடி ஏன் ரேட்டு? நீங்கள் ஒரிஜினல் ரேட்டு பார்த்தீங்கன்னா 450 கோடியாக இருக்கலாம். அது என்னன்னா இது வந்து இது கிட்டத்தட்ட 3000-4000 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளதையும் டிடெக்ட் பண்ணி இங்கேருந்து பறந்து போய் அடிச்சிடும். சார் என்னோட லாஸ்ட் கொஸ்டின் சார். சரி, இவ்வளவு பில்டப் பண்றாங்க நீங்க சொன்னீங்க சார். ஆமா. ஆனா என்னோட கேள்வினா வாட் நெக்ஸ்ட்? இப்போ இஸ்ரேல் சொல்லிட்டாங்க நாங்க வந்து ஹிஸ்புல்லா அழிக்காம நாங்க விட மாட்டோம், ஏன்னா எங்க நாட்டு பாதுகாப்புக்காக. ம். இப்போ போர் வந்து தோல்ல முடிஞ்சிருச்சு. இப்போ அமெரிக்கா நெக்ஸ்ட் என்ன பண்ண போறாங்க? ஏன்னா அமெரிக்கா வந்து படு கேவலம். வாட் நெக்ஸ்ட்? ஈரான் வந்து என்ன பண்ண போறாங்க? இல்லை, ஈரான் வந்து எப்போவுமே ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணவே மாட்டாங்க. அதாவது அஃபென்சிவ் இல்லாமல் டிஃபென்சிவ் மட்டும்தான். ஓகே, எல்லாத்தையும் தயாராக இருக்காங்க. அப்போ அவங்க வந்து இப்போ என்னன்னா, ஒருவேளை வேர்ல்டு வார் 3 வரப்போகுதா ஒரு கேள்வி இருக்கு. அப்புறம் அமெரிக்கா, அதாவது நம்பர் ஆப்ஷன் ஏ, அமெரிக்கா இதுக்கப்புறம் கப்பற்படை கொண்டு வந்தோ விமானப்படை கொண்டு வந்தோ தரைப்படை கொண்டு வந்தோ பண்ண முடியாது. மொத்தத்துக்கு ஈரான் அதெல்லாம் தாண்டி பெரிய ஆளாக இருக்கான். ஓகே, இது வழி இல்லை. அப்போ அவன் கையில் இருக்கிற கடைசியாக இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் அணு ஆயுதம். அதை போட போகிறானா? ஆப்ஷன் ஏ. அல்லது இங்கே ஆரம்பித்து ஏதாவது போட போகிறேன்னு வந்து இறங்க, அதுக்கப்புறம் இதுக்கு எதிராக வந்து வடகொரியா, ரஷ்யா, சைனா இது எல்லாம் சேர்ந்து அமெரிக்காவுக்கு எதிராக போக, அதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து மிடில் ஈஸ்ட் சைடில் வந்து எல்லாம் சேர்ந்து இஸ்ரேலை வந்து மொத்தத்துக்கு காலி பண்ண இருக்கக்கூடிய 50-60 லட்சம் பேர் இன்னும் யூதர்கள் மிச்சம் இருக்காங்க. அவங்கள பூரா காலி பண்ணிட்டு மொத்தத்துக்கு அவங்களை வந்து எல்லாத்தையும் ஒன்று நாட்டை விட்டு விரட்டுறதோ அல்லது சோழி முடிக்கிறதோ பண்ண வேர்ல்டு வார் 3 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? அடுத்து வந்து எல்லாமே இந்த அளவுக்கும் இல்லை. ஆனால் இன்னும் நாங்கள் வந்து அடிக்க போகிறோம் அவன் சொல்ல, நான் திருப்பி அடிப்பேன் இவன் சொல்ல. ஹார்மோஸ் வந்து பிரச்சனையாக இங்கே வந்து ஒழுங்கான ப்ரொடக்ஷன் இல்லாமல் இன்னும் எத்தனை மாதத்துக்கு நம்ம இந்த மாதிரி தவிக்க போகிறோம் அப்படின்னு ஆப்ஷன் 3. இந்த 3 ஆப்ஷனில் எது வேணாலும் நடக்கலாம். நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஈரான் அமெரிக்கா பேச்சுவார்த்தை தோல்வியால அதனால பாதிக்கப்படக்கூடிய விளைவுகள் என்ன, வளைகுடா நாடுகள் எந்த அளவுக்கு இப்போ இருக்க போகுது அப்படின்னு நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. தொடர்ந்து நன்றி. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.